शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. இது ஒரு பிக்ஷுவுடைய கதை நடந்துட்டு இருக்கு. அந்த பிக்ஷு ஆத்ம ஞானத்துக்காக பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கிறவன். சிரவண மனன நிதித்தியாசனங்கள்லாம் பண்ணிட்டு சமாதிக்கு பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கிறவன். தற்செயலாக அவனுக்கு ஒரு சாதாரண மனுஷனாக தன்னை நினைச்சு பார்க்கணும்னு தோணிது. அது போல அவன் சொப்பனத்துல அவன் ஒரு மனுஷனாக மாறிட்டான் அவன் தூங்கும்போது. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் அவனுக்கு ஜீவட்டன் ஒரு பேர் கொடுத்து அந்த ஜீவட்டன் எங்கேயோ சஞ்சாரம் பண்ணிட்டு அவன் ஒரு இடத்துல தூங்கிடுறான். தூங்கினா அவன் ஒரு சொப்பனம் பார்க்கறான். அந்த சொப்பனத்துல அவன் ஒரு ராஜாவாக ஆகிறான். அந்த ராஜா அவனுடைய சொப்பனத்துல இன்னும் ஒரு பெரிய ராஜாவாக ஆகிறான். இந்த மாதிரி சொப்பனத்துக்குள்ள சொப்பனம் போயிட்டே இருக்கு. போனா என்னெல்லாம் வந்ததுன்னு கேட்டா, அந்த மகாராஜா அப்சரஸ்னா மகாராஜா தூங்கினா சொப்பனத்துல அப்சரஸாக தெரிஞ்சது அவன் ஆனதாக. அவ தூங்கினா ஒரு மானு, அடுத்தது செடி, கொடி, வண்டு, யானை, இப்படி எல்லாம் பல இதாகி கடைசியில ஒருத்தர் தூங்கும் போது ஒரு ஹம்சமாக தெரிஞ்சது. அந்த ஹம்சம் பிரம்மலோகத்துல இருக்கக்கூடிய ராஜஹம்சம், பிரம்மாவுடைய வாகனமான ஹம்சத்தோடு சேர்ந்து பிரம்மா பரமசிவனை பார்க்கறதுக்கு கையிலாசம் போய்க்கும் போது இதுவும் கூட போய் சேர்ந்தது. அங்க போன உடனே அந்த ஹம்சத்துக்கு எப்படி தோணுதுன்னா, தானே அந்த பரமேஸ்வரனாக இருக்கிறதாக, ருத்ரனாக இருக்கிறதாக ஒரு பாவனை ஏற்பட்டது. அப்போ ஆனும்போது நிஜமாவே அதுக்கு ஒரு விவேகம் வந்த மாதிரி இருக்கு. அதாவது அபரிச்சின்னமான ஒரு ஆத்மஸ்வரூபம், தியானத்துக்கு எந்த பிரதிபந்தமும் இல்லை. போன ஜென்மங்கள்லாம் என்னங்கிறதுலாம் ஞாபகம் வருது. ஒரு 100 ஜென்மா இப்படி ஆயிருக்கு. ஜென்மானா சரீரத்தை விட்டுட்டு வேற ஜென்மா வந்ததாக இல்லை, தூங்கும் போது சொப்னத்திலேயே வேற ஒரு சரீரத்துல இருக்கிறதாக நினைக்கிறான். அந்த மாதிரி ஒரு 100 சொப்னம் உள்ளுக்குள்ள வந்திருக்கு. இப்ப கடைசி பிக்ஷு வரையில் ஞாபகம் வருது, அடாடா இந்த மாதிரி ஒரு 100 சொப்னம் ஆயிருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜென்மா தானே. இந்த மாதிரி 100 ஜென்மாவும் பத்தி அவன் நினைச்சு பார்க்கும்போது அந்த மாயையானது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியத்தை உண்டு பண்ணிருக்கு. அதுக்கு வசப்பட்டு நாமளும் இந்த மாதிரி தூங்கி போயிட்டாமே, இப்ப எல்லாரையும் எழுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன முதல்ல பிக்ஷுவா இருக்கானே அவனை எழுப்போம்னு சொல்லி ஒரு இங்க போறான். இப்ப ருத்ரனாக இருக்கிறவன் இவன் அங்க போய் பிக்ஷுவை கிளப்பி விட்டு பார்த்தா அவனுக்கும் பிக்ஷுவாக அவன் எழுந்திருக்கிறான். அந்த பிக்ஷுவை அழைச்சிட்டு அந்த ஜீவட்டன் அவன் சொப்பரத்துல ஒருத்தன் வந்தானே அவன் கிட்ட போறான். அது வரையில் வந்தது. அத ருத்ரஸ்ததா பிக்ஷு துவாவேவ உத்தாய ஜக்மது குவாபி ஜீவட சம்சாரம் சிதாகாசைக கோணகம். அந்த சிதாகாசம்ங்கிற அந்த ஆகாசத்துல ஏதோ ஒரு கோணத்துல அந்த ஜீவட்டன் எங்கேயோ படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனை கிளப்பி விடணும். அதுக்காக இவ பிக்ஷுவும் அவனை கிளப்பி விட்ட இந்த ருத்ரனும் இவ 2 பேருமாக சேர்ந்து கிளம்பி போறா. அவனை தேடிண்டு அங்க ஒரு இடத்துல கண்டுபிடிச்சுடுறா. அவன் எந்த ஊர்ல இருக்கான், அந்த ஊர்ல போய் எங்க தூங்கிட்டு இருக்காங்கிறத கண்டுபிடிச்சு தம் பிரபோத்திய நியோஜ்ய ஆசு சேதசா சேத்தனேனுச்ச அவனை கிளப்பி விட்டு அவனுக்கு ஞானம் வரும்படியாக செஞ்சு தன்னுடைய சைத்தன்யத்தை அங்க கொடுத்தா ஏகரூபா திரிரூபாஸ்தே ருத்ர ஜீவட பிக்ஷுக்காக. இப்ப அந்த ருத்ரன், அந்த ஜீவட்டன், இந்த பிக்ஷு 3 பேருமே ஒரே ஆத்மா தான். ஏன்னா இவன் தூங்கிதான் ருத்ரட்டன் ஆயிருக்கான். இந்த பிக்ஷு தான் தூங்கும் போது சொப்னத்துல இந்த ஜீவட்டன் ஆயிட்டான். அவன் தான் தூங்கும் போது இந்த சிவலோகத்துக்கு போய் பரமசிவனாக ஆயிட்டான், ருத்ரனாக ஆயிருக்கான். அதனால பிக்ஷு தான் இவன். அதனால ஒரே ஆத்மா 3 பேராக இப்போ 3 ரூபத்துல இருந்துட்டு இருக்கா. ஏகரூபா திரிரூபாஸ்தே பிக்ஷு ருத்ர ஜீவட்ட பிக்ஷுக்காக போதவந்தோபி அபுத்தாகாக. அவளுக்கெல்லாம் போதம் இருக்கு. 3 பேருக்கும் இப்ப மூச்சுண்டாலும் 3 விதமாகத்தான் இப்ப தன்னை நினைச்சுட்டு இருக்காளே தவிர
தன்னுடைய வாஸ்தவமான ஸ்வரூபம் இன்னும் தெரியல. விஸ்மிதா அப்படி அவிஸ்மிதாக ஆச்சரியமா இருக்கா. வாஸ்தவத்துல இதுல ஒன்றும் விஸ்மயத்துக்கு ஒன்றும் காரணம் இல்லை. பகு தூஷ்ணீம் ஸ்திதாக சித்திரகிருத ஆகாரா இவ க்ஷணம். நம்ம ஒரே ஆச்சரியமா இருக்கேன்னு சொல்லி ஒரு க்ஷணம் ஸ்தப்தமாக இருக்கா. 3 பேரும் சேர்ந்து இப்போ அதுக்கு மேல அவன் தூங்கும்போது ஒரு சொப்பனம் பார்த்தானே ராஜாவா இருக்கிறதாக, அந்த ராஜாவை கிளப்பி விடுறதுக்காக போறான். இப்படியாக இந்த சொப்பனத்துல பார்த்த அத்தனை பேரையும் கிளப்பி விட்டுன்னு ஒரு பெரிய கூட்டம். இங்க ஆள் உடனே ஒருத்தந்தான். ஆனா அவனுடைய சிருஷ்டி, அவனுடைய சொப்ன சிருஷ்டியானது அவனை 100ஆக ஆக்கி வச்சிருக்கு. ஒரு 100 ஜென்மா அவனுக்கு கூடவே ஒரே சமயத்துல ஏக காலத்துல அவன் 100ஆக இருந்துட்டு இருக்கான். உபநிஷத்துல ஒரு இதுல சொல்றது ச ஏகதா பவதி, த்ரிதா பவதி, பஞ்சதா, நவதா எல்லாம். அவன் ஒருத்தனாக இருந்தாலும் அவன் அந்த மாயையுடைய பிரபாவத்தினாலே அநேகமாக ஆவான். 2ஆக ஆவான், 3 ஆவான், 9, 10, 100, 1000, கோடி கோடியாக அவன் தெரியலாம். ஒன்னாக இருந்துட்டே, ஒருத்தனாக இருந்துட்டே அநேகமாக தெரியலாம். விஷயம் தச்சத்தம் கிராமம் பிராபுஸ்தம் பிராமணாலயம். அவன் ஒரு பிராமணன் தூங்கிட்டு பிராமணா இருக்கான், அங்க போய் பிராமணனை கிளப்புறான். அதுக்கப்புறம் அவனையும் அழிச்சுட்டு போய் ராஜாவை கிளப்புறான். இந்த மாதிரி சம்பூர்ணமா ஏகப்பட்ட எல்லாரும் இப்ப ருத்ரன் தான். ஏதசைவ அந்யதா அந்யாசு பிரேமுஹு சம்சார பூமிஷு. என்ன இத்தனை விதமாக தன்னை நினைச்சிட்டு இருக்காளே, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? சேதசா ஏவா, அந்த சித்தம் தான் காரணம், வேற ஒண்ணும் இல்லை. சமாஜக்முஹு விரேஜுஷ்ச ருத்ராணாம் உத்தமம் சதம். 100 ருத்ரர்கள் இப்போ முழிக்கின்றதுக்கு அப்புறம் இருக்கா. ஒரே ருத்ரர். ஏக சம்பித்து பின்ன தனு. சம்பித் சைத்தன்யம்னு சொன்னா ஒரே ஒரு சைத்தன்யம் தான், ஏக சம்பித்து. ஆனா சரீரம்னு பார்க்கும்போது பின்ன தனு, ஏகப்பட்ட நானாவிதமான சரீரத்தோடு இருக்கு. பிரேமுஹு சம்சார பூமிஷு, இந்த சம்சார பூமியில அவ பிரமிச்சுட்டு இருந்திருக்கா. ருத்ராணாம் தச்சதம் அத நிராவரண சின்மயம் சர்வ சம்சார சம்பந்தி ஸ்திதம் சர்வ ஜகத் ஸ்திதம். இதுதான் எப்படி ஒரே ஒரு வஸ்து இத்தனையாக மாறுதுன்னு சொன்னோமே, இதே மாதிரிதான் ஒரே பிரம்மம் இவ்வளவு சம்சாரமாக அனந்த கோட்டி ஸ்வரூபமாக தெரிகிறது. ஏதத் ஏகாதசம் வித்தி சதருத்ர சதானீக சந்தி ராம மகாந்திக. இந்த மாதிரி எத்தனை ருத்ரங்கள் இருக்குன்னு சொன்னா சதருத்ர சதானி, எத்தனையோ சதம் சதானி. சதான பகுவஜனுக்கு எத்தனையோ வேணாலும் வச்சுக்கலாம், எத்தனை சதங்கள் வேணாலும் வச்சுக்கலாம், அத்தனை இருக்கு. இன்னும் எத்தனை வரப்போறதுன்னு ஒன்றும் சொல்ல முடியாது, நிறைய வரப்போறது. தத்ர அப்பிரபுத்தாக ஜீவௌகாக பஷ்யந்தி ந பரஸ்பரம் யோ யஹா அபிதஹ ச ஜீவஸ்ய சம்சார சமுதேதி. அந்த ஜீவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது கூட எவனை பார்க்கிறானோ அவனே அவனுக்கு சம்சாரத்தை கொடுத்து விடுறான். இவன் இந்த ஜீவ பாவம் அப்பிரபுத்தனாக இருக்கான், அதாவது முயற்சிகளை, அதாவது ஞானம் இல்லாதவனாக இருக்கான். ஞானம் இல்லாத அவன் இன்னொருத்தனை வேறாக நினைச்சு விடுறான். அஜ்ஞானத்தினால நினைச்சா அதுவே அவனுடைய சம்சாரத்துக்கு காரணமாக ஆயிடுறது. வாஸ்தவத்தை இவ 2 பேருமே, அவன் இவனை பார்க்கறான், இவன் அவனை பார்க்கறான், உண்மையை யாருமே பார்க்கல. நிலந்திகி மனோபுத்தாக தரங்கா இவ வாரிது. ஒரே சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல பல தரங்கங்கள் வருது. ஒரு அலை இன்னொரு அலையோட சேர்ந்தா எப்படியோ அந்த மாதிரி ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனோட சேர்றது. அலை வேற இல்லை, சமுத்திரமே தான் அது. ஒரு சேர்ந்ததாக வெவ்வேறாக இருக்கிறதாக ஒரு பிரதிபாகம், தோற்றம் தான் அப்படின்னு உபதேசம் பண்றார். அதோட முடிஞ்சுடல இந்த கதை. ஸ்ரீராம உவாச்ச ஜீவட பிராமணாதீனாம் ஹம்சாதீனாம் முனீஸ்வர பிக்ஷு ஸ்வப்ன சரீரானாம் சம்பன்னம் கிமத பரம். இந்த கதையை பாதியிலேயே நிறுத்திவிட்டாலே, அதுக்கு மேல என்ன ஆச்சுன்னு கேட்கிறேன். இந்த ஜீவட்டன் பிராமணன், அந்த பிக்ஷுவோட சொப்னம் தான். சொப்னத்துக்கு மேல சொப்னத்துக்கு மேல சொப்னமா போயிட்டே இருக்கு. அதுல ஜீவட்டன், பிராமணன், ஹம்சம், கடைசி இதுல ஹம்சம், ருத்ரன் வரை இத்தனை பேர், இத்தனை சரீரங்கள் அவனுக்கு வந்து சேர்ந்ததே சொப்னத்துல. அவளுக்கெல்லாம் அதுக்கிழமை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறார். ஸ்ரீ வசிஷ்ட உவாச்ச
ருத்ரேண சக சம்பூய பிரபுத்தா சர்வ ஏவதே மிதச்ச திருஷ்ட சம்சாராக ருத்ராம்சாக சுகின ஸ்திதாக. இவா எல்லாரையும் இந்த கடைசியில ஞானம் வந்த அந்த ருத்ரன் இருக்கானே, ருத்ரனாக ஆனவன் ஒவ்வொருத்தரையும் கிளப்பி விட்டு அவளுக்கு ஞானம் வரும்படியாக பண்ணினா இவ எல்லாரும் தத்துவஞானியாக ஆயிட்டா, ஜீவன் முக்தாளாக இருந்துருக்கா, பரஸ்பரம் பார்த்துட்டும் இருக்கா சம்சாரத்தை. ஆனால் ஸ்வஸ்வரூபத்தை மறக்காமல் பார்த்துட்டு இருக்காளாம் ருத்ராம்சாக. அதனால சம்சார பாதிப்பு எதுவுமே இல்லாமல் சுகினக ஸ்திதாக சுகமாக இருந்துருக்காளாம். தேன ருத்ரேன தாம் மாயாம். அது ஏன் இந்த மாதிரி உடனே எல்லாம் ஞானம் வந்தா உடனே மறைஞ்சு போயிடணுமோ இல்லையோ? தத்துவஞானம் வந்தாச்சுன்னா அதுக்கு மாயை எப்படி இருக்கலாம்? இந்த மித்யாபூதமான இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு சொல்றார், தேன ருத்ரேன தாம் மாயாம் அவலோக்கிய யசோரிதாம் ஸ்வாம்சாக தாமேவ சம்சார ஸ்திதிம் தே பிரேஷிதா புனः. எந்த ருத்ரன் இவாளுக்கு போதத்தை கொடுத்தானோ, பிரபோதத்தை கொடுத்தானோ, இதுதான் மாயேன்னு மாயையுடைய ஸ்வரூபத்தை காமித்து கொடுத்தானோ, அவனே மறுபடியும் இவாளை அந்த சம்சார ஸ்திதியில இருக்க சொல்லி அனுப்பி வச்சான். அதனால கொஞ்ச காலம் ஜீவன் முக்தனாக இருந்துட்டு அந்த ஞானத்தை பரப்பணும். அது பல காரியங்கள் இருக்கு ஜீவன் முக்தனுக்கு. அந்த ஜீவன் முக்த ஸ்திதியில இருந்துட்டு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்வரூபஸ்திதியில இருக்கலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பி வச்சாராம். ஸ்ரீருத்ர உவாச்ச, அவர் சொல்றாராம், கச்சத் ஆசு நிஜம் ஸ்தானம் தத்ர புக்த்வா கலத்திரகைஹி கஞ்சித் காலம் சமம் போகான் மத் சகாசம் உபயுஷ்யத. கொஞ்ச காலம் நீங்க அவா ஊருக்கு போயிட்டு அங்க அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட திரும்பி வரலாம். மத் சகாசம் உபயுஷ்யத பவிஷ்யத மதம்ஷாயே ஏ கணாக மத் புரபூஷணாக. அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டா, என்னுடைய இந்த லோகத்துல நீங்க எல்லாரும் கணங்களாக இருப்பே. ததோ எது பரியந்தம் கணங்களாக இருக்கிறது? ததோ மகாபிரளயதா, மகாபிரளய பரியந்தம். அது பரியந்தம் சிவலோகத்துல சிவகணனாக சிவலோகே மகியதே அப்படிலாம் சொல்றாளோ இல்லையோ, அங்க இருக்க வேண்டியது இருந்துட்டு யாத்தியாமகா தத் பரம்பதம். அந்த மகாபிரளயம்ங்கிறது வரும் காலத்துல நாம் எல்லாரும் சேர்ந்து பரம்பதத்தை அடையலாம். பரமபதம் இதுதான் அந்த இது. பிரம்மணாகே சர்வே, இவெல்லாம் பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மாவுக்கு அந்த ஆயுசு முடியும் போது பிரம்மாவோடு சேர்ந்து முக்தி அடையறா அப்படின்னு சொல்லி கிரம முக்திக்கு சொல்றா இல்லையா, அதேதான். சிவலோகத்துக்கு போய் முக்தி அடைகிறான். பிரம்மலோகங்கிறது ஸ்ருதி சொல்லக்கூடிய அந்த பிரம்மலோகத்துக்குள்ளதான் அந்த சிவலோகம் வைகுண்டலோகம் இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஒரு பாகம் தான். பிரம்மலோகம்னு சொன்னா அது எல்லாம் அதுல அடங்கிது. அங்க போய் அதுக்கு அத்தியக்ஷனாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மாதான் அங்க உள்ள சிவன் விஷ்ணு எல்லாம் சொல்றது. அவளுக்கு அந்த மகாபிரளய காலத்துல இது வரும்போது அவளோடு சேர்ந்து இவாளுக்கும் மோட்சம், அந்த பரஸ்யாந்தே கிருதாத்மானஹ பிரவிசந்தி பரம்பதம்னு இருக்கு. அதே இங்க இடத்துல சொல்ற. கொஞ்ச காலம்னா அந்த மகாபிரளயம் வர பரியந்தம் எனக்கு என்னுடைய அம்சமாக இருந்துட்டு, எனக்கு கணமாக இருந்துட்டு, என்னுடைய இந்த புறத்தில் பூஷணாக அலங்காரமாக இருந்திருப்பேள். அதுக்கப்புறம் ததோ மகாபிரளயதா யாத்தியாமகா தத் பரம்பதம். நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த பரமபதத்தை அடைவோம். ஸ்ரீ வசிஷ்ட உவாச்ச இத்யுக்த்வா பகவான் ருத்ரஹா தேஷாம் சோந்தரதீயத. இந்த மாதிரி அத்தனை ருத்ரர்கள் இப்ப அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதத்தை பண்ணிட்டு வரத்தை கொடுத்துட்டு இவர் அந்தர்தானமானாரா. அந்திய சம்சார சங்கியானம் ருத்ராணாம் மத்தியமாயோ. இப்ப அவளுடைய அந்த சம்சாரங்கிறது கடைசி சம்சாரம், இது கடைசி ஜென்மா இல்லையா, அது இப்ப சேர்ந்தது. பிரயு சுவாஸ்பதம் தேபி ஜீவட பிராமணாதயா. இவாலாம் தான் இருந்த இடத்துக்கு சேர்ந்துட்டா. அங்க ஸ்வகலத்திரை சமம் தேகம் தன் குடும்பத்தோட இருந்து க்ஷபயித்வாத காலத்தா அந்த எத்தனை காலம் அங்க இருக்கணுமோ இருந்து ருத்ரலோகம் சமாசாத்திய பவிஷ்யந்தி கணோத்தமாக. ருத்ரலோகத்துக்கு போய் அங்க ஒரு சிவகணமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்ற. இன்னும் அங்க இல்லைன்னு தெரியுது. அதாவது அவ இன்னும் ஜீவன் முக்தனாக இருந்துட்டு அங்கே இருந்துட்டு இருக்கா, இன்னும் ருத்ரலோகத்துக்கு போகலையா. அதனாலதான் பவிஷ்யந்தி அப்படின்னு சொல்ற. கதாச்சித் வியோம்னி திருஷ்யந்தே தாரகாக்கார காரிணா. இதுக்கு எப்போவாது சில சமயம் ஒரு நட்சத்திரமாக பழிச்சுன்னு தெரியுறா அப்படின்னு வேற சொல்ற. ஸ்ரீராம உவாச்ச
பிக்ஷு சங்கல்ப ரூபாஸ்தே ஜீவட பிராமணாதய கதம் சத்தியத்துவமாயாதாக சங்கல்பார்த்தே குவ சத்தியதா. அந்த பிக்ஷு தூங்கினா சொப்னம் பார்த்தா, சொப்னத்துல தானே இதெல்லாம் வந்தது, இவ்வளவு பெரிய பிரபஞ்சம். அது அவனுடைய சங்கல்பத்தினால உண்டான அந்த ஜீவட்டன், பிராமணன், ராஜா, சக்கரவர்த்தி இவெல்லாரும் எப்படி சத்தியமாக இருக்க முடியும்? அவ எல்லாரும் தன் தன் வேலையை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்றேன். எப்படி சத்தியத்துவம் வந்தது? சங்கல்பார்த்தே கோ சத்தியதா. சும்மா கல்பனை பண்ணக்கூடிய விஷயம் சத்தியமாக இருக்க முடியுமா? ஸ்ரீ வசிஷ்ட உவாச்ச சங்கல்ப சத்தியதா து அம்சே தியஜ சங்கல்ப சத்தியதாம் எத்திர தத்ர என் நாஸ்தி தன் நாஸ்தி எத சர்வாத்ம தத்பதம். யாரு சொன்னா இது சத்தியம்னு? சங்கல்பமே முதல்ல சத்தியம் இல்லை. சங்கல்பத்தினால கல்பிக்கப்பட்ட அந்த விஷயம் சத்தியம்னு யாரு சொல்ற? ஆனால் சத்திய சங்கல்பம், இந்த சங்கல்பம் இருக்கே, இந்த சங்கல்பத்தினால தெரியக்கூடிய பதார்த்தம், அந்த சங்கல்பத்தினுடைய ஜார்ஜம் இருக்கே, அதனுடைய பலத்தை பொறுத்து கொஞ்சங்காலத்துக்கு அது நீடிச்சு நிற்கும். அதை வச்சுட்டு சத்தியம்னு சொல்றது. சங்கல்பத்தினால வந்தது எதுவுமே சத்தியம் கிடையாது. ஆனா சத்திய சங்கல்பம்னு சொல்றாளேன்னு சொன்னா நம்ம பொறுத்தவரையில் அது சத்தியமாக தெரியும் இருக்கும். பொய்னு தெரியாம இருக்கிறத வச்சுட்டு சத்தியம்னு சொல்றது. தத்திர என் நாஸ்தி தன் நாஸ்தி, எது இல்லையோ அது என்னைக்குமே இல்லதான். சங்கல்பம் வந்துடுதேங்கிறதுக்காக அந்த வஸ்து நிஜமாகணுங்கிற அவசியம் இல்லை. எத சர்வாத்ம தத்பதம், எல்லாமே அந்த சர்வாத்மக ஸ்வரூபம் இருக்கு, அதுதான். எத் ஸ்வப்னே திருஷ்யத்தை, எல்லாமே சொன்னா நீ ஸ்வப்னத்துல பாக்குறதாகட்டும், ஜாகிரத்துல பாக்குறதாகட்டும், எல்லாமே அந்த ஒரே வஸ்து தான். அது சத்தியமாக இருக்கிறதுனாலே அதனுடைய சத்தியத்துவத்தை வாங்கிட்டு இது எல்லாமே சத்தியமாக தெரியுது. அதை வச்சு சொல்ல வேண்டியதுதான். எத் ஸ்வப்னே திருஷ்யதே எச்ச சங்கல்பை ரவலோக்கியதே தத் ததா வித்யதே தத்ர சர்வகாலம் ததாத்மகம். அப்போ நாமளும் கல்பனை பண்றோம், ஒரே க்ஷணத்துல அது மறைஞ்சு போயிடுறது. அவ சத்தியமா சங்கல்பம் பண்ணினா அது திருடமா இருக்கேன்னு கேட்டா அது விசேஷம், அந்த சித்தத்தினுடைய விசேஷம். என்ன விசேஷம்னு கேட்டா அவளுடைய சித்தம் இன்னும் சுத்தமாக இருக்கிறதுனாலே அந்த சங்கல்பம் திருடமாக நிற்கிறது, கொஞ்ச காலம் நீடிச்சு நிற்கிறது. நம்ம சங்கல்பம் சுத்தின உடனே போயிடுறது, நினைச்சு மறுக்ஷணம் இல்லாத போயிடுறது. சொல்றார் சங்கல்ப ஸ்வப்னகஸ்துவங்க யயாச்ச தசையா ஆப்பியதே பரம் அபியாச யோகாபியாம் வினா துவேதன் நலபியதே. அந்த சங்கல்பம் ஸ்திரமாக அவ நினைச்சபடியே நடந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு நிறைய அபியாசம், யோகம், இதனால சித்த சுத்திங்கிறது வேணும். அது இல்லாமல் முடியாது. ஏஷாந்து யோக விஜான திருஷ்டயா பலிதா ஸ்திதாக சர்வம் சர்வத்திர பஷ்யந்தி ஏயத சங்கராதயா. அதான் யோக விஜான திருஷ்டயா, யோகாபியாசம், அந்த இதனால அவளுடைய திருஷ்டி சுத்தமாக இருக்கும் பட்ச காலத்துல அவளுடைய சங்கல்பமானது எப்படி சங்கல்பம் ஏற்படுறதோ அதுக்கு தகுந்தா போல அந்த அர்த்தம் ஏற்படுறது. அது சத்தியம்னு சொல்ல வரல, ஸ்திரமா இருக்கு. பலிதா ஸ்திதாக, அது பலிக்கிறதா. நாப்பியம் யதோ பயபிரம்சம் ச பிராப்னோதி உபயாஸ்ரயாத் சர்வம் ஹி அபிமதம் காரியம் ஏகநிஷ்டஸ்ய சித்தியதி. சொன்னார் சர்வம் ஹி அபிமதம் காரியம். எந்த விஷயம் சாதிக்கணும்னு இவன் நினைக்கிறானோ, ஆசைப்படுறானோ, அது எல்லாமே ஏகநிஷ்டனாக இருந்தால் அவனால் சாதிக்க முடியும். ஏகாகிரமாக அதுதான் அது செஞ்சே தீர்றதுன்னு ஒரு திருடமான சங்கல்பம் வந்ததுன்னா அதை முடிச்சுடுறான் இல்லையா யாரா இருந்தாலும். அதை போல இவாளுடைய சங்கல்பம் ஏகாகிரமாக திருடமாக இருக்கிறதுனாலே அது தானா பலிக்கிறது. பலிக்கிறது சொன்னார், சத்தியம்னு சொல்லல. சங்கல்பார்த்த தட்சிணாம் ககுபம் கச்சன் கப்ராப்னோதி உத்தராம் திசம். இவன் ஒரு சங்கல்பம் பண்றான், தட்சிண திக்க நோக்கி போகணும், தெற்க போகணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணினான்னா தெற்கதான் அவன் போவான். அந்த சங்கல்பம் திருடமா இருந்தா வடக்கே போகணும், தெற்கேக்கு போறேன் அப்படின்னு சொல்லி வடக்கேக்கு போக மாட்டானே. சங்கல்பார்த்த பரைரேவ சங்கல்பார்த்தோவ கம்யதே. எப்படி இவன் சங்கல்பம் பண்றானோ அந்த சங்கல்பத்தினாலேயே அவன் சங்கல்பிக்கப்பட்ட விஷயத்தை அடையறான். அக்ரஸ்ய அர்த்தபரைர் அக்ரே சம்ஸ்திதோர்த்தோ அவகம்யதே. அக்ரஸ்தே புத்தி சம்ஸ்தேய சங்கல்பம் பிராப்துமிச்சதி ததாசௌ ஏகநிஷ்டத்வாபாவாத் தன்னாசயேத்வயம். அந்த சங்கல்பம் புத்தியில வந்தது, ஆனால் திருடமான சங்கல்பம் இல்லை, ஏகநிஷ்டைங்கிறது இல்லை.
சங்கல்பிச்ச காரியத்தை முடிக்கிறதுங்கிற ஒரு திருடத்துவம் மனசுல இல்லைன்னு சொன்னா அவனால ஒன்னும் சாதிக்க முடியாது. தஸ்மாத் ஏகார்த்த நிஷ்டத்வாத் ஜிக்ஷு ஜீவேன ருத்ரதாம் பிராப்திய சர்வாத்மனா லப்தம் ததா சர்வம் ததா ஸ்திதே. அதனால இந்த பிக்ஷுவுடைய சங்கல்பம் திருடமான சங்கல்பமா இருந்தது. ஏன்னா ஏகார்த்த நிஷ்டனாக அவன் இருக்கான், அவனுடைய சித்தம் இருக்கு. அதனால அவன் நினைச்சபடியே எல்லாமே நடந்துருது. பிக்ஷு சங்கல்ப ஜீவாஸ்தே பிரத்யேகம் தத் ஜெகத் பிருத்தக்கு. இவனுடைய சங்கல்பம் இல்லை, இவனுடைய சங்கல்ப மாதிரியே இவன் சொப்பனத்துல இவனை ஜீவட்டனாய் பண்ணின சங்கல்பம் பரியந்த அந்த சித்தத்தினுடைய பவரை பாருங்க. இவன் பிக்ஷுவாக இருந்துட்டு அதுல நினைச்சது சரியா படுத்து ஜீவட்டனாக ஆனான்னு நினைச்சான், ஆயிட்டான். ஜீவட்டனா ஆனதுக்கு அப்புறம் இதே சித்தம் தானே, இதே சித்தம் தான் நினைச்சது ஒரு பிராமணனா ஆகணும்னு சொன்னா ஆயிட்டான். இதே சித்தம் தான் அங்க போய் இப்போ ராஜாவா ஆகணும்னு நினைச்சா ராஜாவா ஆயிடுச்சு. எல்லாமே நடந்து போச்சு. பஷ்யந்தி சைத்தே நானியோன்யம் ருத்ரஜானா திருத்தே ததா. அதான் ருத்ரஜானா திருத்தே, அந்த ஞானம் இல்லாமல் அவளுக்கு பரஸ்பரம் தெரியாது. அந்த ருத்ரன் கிளப்பி விட்டு காமிச்சிருக்க போதுதான் தெரியும். இப்ப ஜீவட்டன் இருக்கானே அவனுக்கு தெரியாது நான் ஒரு பிக்ஷுன்னு, இல்லையா? பிக்ஷு தான் தூங்கறச்ச சொப்பனத்துல ஜீவட்டன் ஆயிட்டான். ஆனா ஜீவட்டனாக அவன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது அவன்கிட்ட நீ பிக்ஷுவான்னு கேட்டா தெரியாதுன்னு இல்லைன்னு தான் சொல்லுவான். அவன் சொப்பனத்துல ராஜாவா இல்ல ஒரு பிராமணன் ஆயிட்டானா அந்த பிராமணன் கிட்ட போய் நீ யாரு அப்படின்னு கேட்டா பிராமணன் சொல்லுவானே தவிர நான் ஒரு ஜீவட்டன் நான் ஒரு பிக்ஷுன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அப்படிதான் அந்த ஞானம் போயிடுச்சு. அந்த சரீரம் ஒண்ணு எடுக்கும் போது அந்த சரீரத்துல ஒரு சாதாரண அபிமானம் வரும்போது அது மறந்து போயிடும். எப்படி நம்ம வந்தோங்கிறது ஞாபகம் வராது. இதுதான் நமக்கு ரொம்ப உபயோகம். அதாவது பரமாத்மஸ்வரூபமாகவே நாம் இருந்தாலும் நீ பரமாத்மாவான்னு கேட்டா இல்லே நான் வேற அப்படின்னு சொல்லுவோம். அப்படித்தானே? இந்த சொப்னத்துல பார்க்கக்கூடிய அந்த அதே ஆசாமி தான் சொப்னம் பார்த்துட்டு இருக்கான். ஆனா நீ ஜீவட்டனை பார்த்து நீ விக்ஷுவான்னு கேட்டா இல்ல நான் வேற, விக்ஷு வேற நான் வேறன்னு தான் சொல்லுவோம். பிரஜாயந்தே ஜீவாகா ஜீவானந்த போதினா. அதான் அஜானத்தினால மறைக்கப்பட்டு இருக்கிறதுனால அவளுக்கு விஷயம் தெரியறது இல்லை. ததிச்சயாசு தத்ரூபா பகுரூபாச்சதே இஹ வித்யாதரோஹம் ஸ்யாம் அஹம் ஸ்யாம் இஹ பண்டிதः இத்யேகத்யான சாஃபல்யம் திருஷ்டாந்தோஸ்யாம் கிரியாஸ்திதௌ. அவ இச்சையால சங்கல்பத்தினால பகுரூபமாக ஆனாலும் நான் வித்யாதரனாகணும் அப்படின்னு நினைச்சு வித்யாதரன் ஆயிடுவான். வித்யாதரன் ஆயிட்டான்னா அப்புறம் பழைய விஷயம் மறந்து போயிடும் அவனுக்கு. நான் பண்டிதனாக ஆகணும் அப்படின்னு நினைச்சு பண்டிதனாக ஆயிடுறான். ஆனா அதுக்கப்புறம் அவன் பழைய ஞாபகம் இருக்கிறது இல்லை. திருஷ்டாந்தோஸ்யாம் கிரியாஸ்திதௌ. ஏகத்வஞ்ச பகுத்வஞ்ச மௌர்த்தியம் பாண்டித்யமேவவா தேவத்வம் மானுஷத்வஞ்ச தேச கால கிரியாக்கிரமைஹி துல்லிய காலம் அலங்கர்த்தும் தாரணாத்தியான யத்னதா. ஒரே சித்தம், அந்த சித்தம் தாரணா தியானம் இதனால பக்குவப்பட்டு இருந்தால் ஒரே சமயத்தில் அது ஏகமாகவும் இருந்துண்டு பகுவாகவும் இருக்கலாம், மூர்க்கனாகவும் இருந்துண்டு பண்டிதனாகவும் இருக்கலாம், தேவனாக இருந்துண்டு மனுஷனாகவும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சவிகாசா சசங்கோச்சா அஹிம்ஸ்ரஸ்தேன சிதாத்மனः யதிச்சதி ததஸ்யாங்க ஜந்து சம்பத்யதே ஸ்வயம். சவிகாசா இது சித்தத்தினுடைய விகாசம் ஆச்சுன்னா நானாவாக அது ஆகும். சமயத்துல சங்கோச்சம் வரும். ஆனா இந்த சித்தத்தினுடைய விகாசத்தினாலையும் சங்கோச்சத்தினாலையும் சிதாத்மாவுக்கு ஒன்றும் இல்லை. இந்த சித்தம் விகாசமாகி எத்யதிச்சதி தத்தத் சம்பத்தியதே. எப்படி ஆகணும்னு அதுல ஒரு எண்ணம் ஏற்படுறதோ அதுவாகவே இது ஆகிவிடுறது. ஏவந்தே பிக்ஷு சங்கல்பாக ஜீவட்ட பிராமணாதேக ருத்ர விஜான வசதா ஸ்வசங்கல்ப புரீங்கதாக. அந்த ருத்ரன் இந்த மாதிரி உத்தரவு கொடுத்த உடனே வா ஊருக்கு போய் சேர்ந்தா தத்திர புக்த்வா சிரம் போகான் பிராப்திய ருத்ரபுரம் ஸ்திதா ததா கணதாம் ஆவசந்தஸ்தே ஹாஸ்யந்தி சபரிச்சதாக. அவ தன்னுடைய சரீரத்துல இருந்துட்டு எவ்வளவு நாள் இருக்கணுமோ இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சிவலோகத்துக்கு போய் அங்க ருத்ரகணமாக இருந்துட்டு இருப்பார்கள். ஹாஸ்யந்தி சபரிச்சதாக. ஈஷத் திருஷ்டோ யதா தேன பிக்ஷுணா சேதசி பிரமஹ பூதம் பிரயத்தனமேவ ஈஷ பிருதக் கிருத்வா சுபஷ்யதி. அவன் கொஞ்சமா தான் பிரயத்தனம் பண்ணியிருக்கான் பிக்ஷு. பிகா ஒன்றும் பண்ணல. தூக்கம் வந்தது, சொப்னத்துல மனசு வேலை பண்ணிடுது. அதனால எவ்வளவு பெரிய சம்சாரத்தை ஏற்படுத்தினுட்டான். ஈஷத் பிரயத்தனம் கிருத்வா சுபஷ்யதி.
இதே திருஷ்டாந்தம் தான் சர்வஸ்ய ஆபாச ஜீவஸ்ய மிருதி ஜன்மமயி ஸ்திதி பவத்தேவ சிதாகாச ரூபிணி ஏவ ஆக்கிருதிம் வினா. இருக்கிறது சிதாகாசம்ங்கிறது ஒண்ணுதான், அதுல எந்த ஆகாரமும் இல்லை. அதுல கல்பிக்கப்பட்ட ஜீவ ஆகாரங்கள், அந்த ஜீவ ஆகாரங்களுக்கு ஜனனம் மரணம் இத்தியாதி சம்சாரங்கள் எல்லாம் இருந்துட்டே இருக்கு. தனித்தனியாக வேற இருந்துட்டு இருக்கு. ஒருத்தனுக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தனுக்கு இல்லை. அவனுக்கு வேற இவனுக்கு வேற. அவன் பிறத்தனா இவன் மரணத்தை அடையலாம் அப்படின்னு நானாவிதமாக இருக்கு. பராத் பிரபந்திதாமேதி நபிக்ஷு ராம கேவலம். ஆனா இவன் இத்தனை தூங்கி இவ்வளவு பெரிய சம்சாரியாக ஆனானே, அவன் பிக்ஷுவாக இருந்த தன்னுடைய நிலையிலேருந்து கொஞ்சம் கூட மாறவில்லை. மோகான் மோகாந்தரம் யாதி ஜீவஹா அஹரஹரேவ நஹா. ஒரு மோகம், அந்த மோகத்திலேருந்து அடுத்த மோகம் மோகம் மோகம்னு மேல மேல போயிட்டே இருக்கு, சொப்னம் சொப்னம்னு போயிட்டே இருக்கு. ஆனால் இவனுக்கு ஒன்றும் மாறுதல் இல்லை, ஸ்வரூபத்துல மாறுதலே இல்லை. பர்வதாக்ர பரிபிரஷ்டா ஹி அதோதா உபலோயதா பரமாத்ம பரிபிரஷ்டா ஜீவஹா ஸ்வப்னமிமம் திருடம் பஷ்யதி. ஒரு மலை உச்சியிலேருந்து ஒருத்தன் விழுந்து விட்டான், ஒரு கல் உருண்டு விழுதுன்னு சொன்னான். கொஞ்சம் கொஞ்சமா உருண்டு கீழே விழுந்துட்டே வந்து சேரும், விழுந்துட்டே இருக்குன்னு. அது போல பரமாத்மாவிலேருந்து இவன் விடுபட்டு கீழே விழுந்து விட்டானா ஜீவன். அங்கேருந்து சொப்னம் பார்க்க ஆரம்பிச்சான், பார்த்துட்டே இருக்கான், இன்னும் முடியவே இல்லை. பஷ்யதி அஸ்மாதபி ஸ்வப்னாத் வியாதி ஸ்வப்னாந்தரம் புனஹா. ஒரு சொப்னத்துக்கு சேர்ந்தான், சொப்னத்துக்குள்ளேருந்து சொப்னத்துக்கு வந்துட்டான், திருப்பி இன்னொரு சொப்னம் போயிட்டே இருக்கு, சொப்னத்துக்குள்ளே சொப்னம். ஸ்வப்னாத் ஸ்வப்னே வினிபதன்னு. ஆனா சொப்னத்துல இவ்வளவுலாம் பார்த்ததுனால அவனுக்கு வாஸ்தவத்துல ஒண்ணுமே இல்லை. அதனால மிருஷை வேதம் திருடங்கில, அவனுடைய கல்பனை திருடமா இருக்கிறதுனால அதனால சொப்னம் கலைய மாட்டேங்கிற. பரிபஷ்யதி ஜீவோந்தர் மாயையா ஜர்ஜரீகிருதா. மாயையானது அவனை இவ்வளவு மாட்ட வச்சிருக்கு, அதனால சொப்னத்திலேருந்து அவன் வெளியில வருது இல்லை. குவச்சித் கேனச்சிதேவேக கதாச்சிதபிவா ஸ்வயம் தேகநாம் நோகமித்யந்தோ முச்சியதே ஸ்வம் பிரபத்தியதே. குவச்சித் எப்போவாது, கேனச்சித் யாராவது ஒருத்தன் ஏதோ ஒரு விதமாக அவனை முழுக்க வச்சு அவனுக்கு போதத்தை கொடுத்தாத்தான் அவனுக்கு முக்தியை தவிர இல்லாட்டா இல்லை. ஸ்வம் பிரபத்தியதே, அப்பதான் அவன் தன்னுடைய சொந்தமான ஸ்வரூபத்தை பார்க்க முடியும். ஸ்ரீராம உவாச்ச அகோனு விஷமோ மோகா ஜீவஸ்யாஸ்ய உபஜாயதே. இந்த மோகங்கிறது எவ்வளவு பெருசு. விஷமகான்னு சொன்னாக்க சுலபமாக தடுத்து நிறுத்த முடியாததாக இருக்கு, ரொம்ப கஷ்டமானதாக இருக்கு. யதா சுப்தஸ்ய ஸ்தோகேன நானாகார விகாரயா மித்யாஜ்ஞான உக்ரயாமின்யா மாயையா நிபதத்யலம். அந்த உக்ரமான இந்த மாயையால, மித்யாஜ்ஞானமே சொல்லக்கூடிய அந்த மாயையால அதுக்குள்ள விழுந்து இவன் மேல மேல சொப்னத்துல விழுந்துட்டு இருக்கான். அகோனு கலு வைஷமியம் ஜீவம் நிஜவதுச்சதே. இதுல என்னன்னா, இவன் பார்க்கும்போது எல்லாத்தையும் சத்தியமாக பார்க்கறான், சொப்னத்துக்குள்ள பார்த்துட்டு அதுதான் சத்தியம்னு சொல்றான், நிஜம் போல தெரியறதான். பகவன் சர்வதா சர்வம் சர்வதெய்வ ஜெகத்சிது, எப்ப பார்த்தாலும் சத்தியமா தெரியுது. ஸ்வயா சம்பவதி இத்தியுக்தம் யதா தச்ச அனுபூயத்தை. இதெல்லாம் சம்பவிக்கும் அப்படின்னு நீங்க சொன்னேன், அது அனுபவத்துல நன்னா தெரியுது. ஏவங்குண விசிஷ்டாத்மா தன் மோகாத்மா ச பிக்ஷுகா. இவ்வளவு சொப்னத்தை பார்த்து இருக்கக்கூடிய அந்த பிக்ஷுகன் வசிதஸ்தி நவா. எனக்கு கதை சொல்றதுக்காக நீங்க ஒரு கல்பனை பண்ணி, விஷயத்தை புரிவிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கல்பனை பண்ணி நீங்க கதையை மாத்திரம் சொன்னீங்களா, இல்ல நிஜமாவே நடந்த கதையை நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறார். வசிதஸ்தி நவா அஸ்தி அந்தர் ஆலோக்கிய கதையாசமே. நீங்க தன்னுடைய ஞான திருஷ்டியால பார்த்து நீங்க சொன்ன கதை சத்தியமானதா அப்படிங்கறத சொல்லுங்க. அதாவது இவருடைய சங்கல்பத்தினால அது சத்தியமாகணும் இல்லையா, இவர் நினைச்சாருன்னா சத்தியமாயிடும். ஏன்னா இவருடைய சித்தத்துக்கு அந்த சக்தி இருக்கு, அதான் பார்க்கணுங்க கேட்கிறார். ஸ்ரீ வசிஷ்ட உவாச்ச. இவர் உடனே கதையை நிறுத்துறார், சொல்றார். அத்ய ராத்திரவு சமாதிஸ்தா திரிலோகி மடிகாமிமாம் பிக்ஷு ரேகோஸ்தி நாஸ்தி பிரேக்ஷ பிராதர்வதாமியம். இன்னைக்கு ராத்திரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, ராத்திரியில் நான் சமாதியில இருக்கேன், என்னுடைய பிரஜா திவ்ய திருஷ்டி இருக்கேன், அந்த திருஷ்டியை கொண்டு
இந்த உலகம் பூரா தேடி பார்க்கிறேன். திரிலோகி மஷிகாம்னு சொல்றார். இந்த 3 லோகமும் சேர்ந்து எனக்கு ஒரு மடம் போலதான். அந்த தியான திருஷ்டியில நான் சஞ்சாரம் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு மடத்துல தேடி பார்க்கிற மாதிரிதான். அந்த மாதிரி ஒரு பிக்ஷு இருக்கானா இல்லையாங்கிறத உனக்கு நாளைக்கு காலம்பரை சொல்றேன் அப்படின்னு. வால்மீகி உவாச்ச. இந்த கதையெல்லாம் வால்மீகி சொல்லிட்டு இருக்க பரத்வாஜருக்கு. முனவு சைவம் கதையதி பகிர் மத்தியான டிண்டிமஹா உதபூத் பிரளயக்ஷுப்த கன கர்ஜித மாம்சலா. மத்தியானம் ஆயிடுத்துனா ஒரு விராமம் வரும். அந்த இடத்துல மத்தியானம் ஆயிடுத்துங்கிறதுக்காக அந்த வாத்தியங்கள்லாம் நடந்துதான் வந்தது. சத்யஜு பாதையோஸ்தஸ்ய புஷ்பாஞ்சலி பரம்பராக நிருபா பௌராக விடபினஹா புஷ்பம் வாததுதா இவ. அங்க நிறைய ஜனங்கள் ராஜாக்கள் எல்லாரும் வசிஷ்டருக்கு பூஜை பண்றா, புஷ்பாஞ்சலியை சமர்ப்பணம் பண்றாராம். பூஜயித்வா முனிஸ்ரேஷ்டான் உததிஷ்டன் ஸ்வவிஷ்டராத் சபா ததனுசோத்தஸ்து ஸ்வப்ரணாம பரம்பரா. இவரும் எல்லாருக்கும் இந்த முனிஸ்ரேஷ்டால் எத்தனையோ பேர் இருக்கா, எல்லாருக்கும் வந்தனங்கள்லாம் பண்ணி எழுந்துட்டா அந்த சபையை கலைஞ்சு கொடுத்து தன் வேலையை பார்த்துட்டு மறுநாளைக்கு சேர்ந்தா. வசிஷ்ட முனி சஞ்யுக்தா விஸ்வாமித்ராதி சஞ்யுதாக ஹிதாக கேச்சர சித்தௌகாக விஸ்ராந்தாக நிருபநாயக்காக. எல்லாரும் விஸ்ராந்தி எடுத்துட்டா. ச ராம லக்ஷ்மணா சைவ ததைவாச சபா பபு. அதுக்கு மேல மறுநாள் அந்த சபை ஏற்கனவே இருந்த மாதிரியே கூடினது. சௌமியா சம சமாபோகா சாந்தவாதேவ பத்மினி. ரொம்ப சாந்தமாக இருக்கு. அனவேக்ஷிய வச்ச பிரச்சனம் உவாச்சாச முனீஸ்வரஹ போதயந்தி பலாதேவ சானுகம்பாகி சாதவா. ராமர் ஏதாவது கேட்டு அதுக்கப்புறம் வாய திறப்போம்னு நிக்கலையா வசிஷ்டர். நேற்றுக்கே கேட்டு வச்சிருக்காரு. அதனால நீ கேட்க வேண்டாம், நானே நீ நேற்றுக்கே கேட்டிருக்கே, பதில் நான் சொல்ல வேண்டியது இருக்கு, நானே சொல்றேன்னு ஆரம்பிச்சு விட்டாரான். சானுகம்பாகி சாதவா. புரிய வைக்கணும்னு அந்த சாதுக்களுக்கு தோணிடுத்துன்னு சொன்னா அவ கேட்கணுங்கிறத கூட அவ எதிர்பார்க்க மாட்டா சாதுக்கள். போதயந்தி பலாதேவ அனவேக்ஷிய வச்ச பிரச்சனம் உவாச்சாச முனீஸ்வரஹ போதயந்தி பலாதேவ அனுகம்பாகி சாதா. நீ வேணும்னு நினைக்கிறியோ நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணியாச்சேன்னு சொன்னா சொல்லிக் கொடுத்துருவாராம் பலாதேவ. ஏன்னா அவ்வளவு தய அனுகம்பாகி சாதவா. ஸ்ரீ வசிஷ்ட உவாச்ச. ராஜன் ரகுகுலாகாச சசாங்க ரகுநந்தன ஹ்யோமயா ஞான நேத்ரேன ச பிக்ஷு பிரேக்ஷித ஸ்திரம். நேற்றுக்கு என்னுடைய தியான திருஷ்டியாலே அந்த பிக்ஷுவை நாம் பார்த்தேன். ஆனா பார்க்கறதுக்கு தயங்க வேண்டியிருந்தது. ரொம்ப சஞ்சாரம் பண்ணி அப்புறமா தான் பார்த்தேன். தியானேனாகம் சிரம் பிராந்தா. அந்த திவ்ய திருஷ்டியால நான் ரொம்ப நேரம் சுத்தி தேடி பார்த்தேன். சாதிருக்கு பிக்ஷு திதிர்க்ஷயா. நான் சொன்ன அந்த பிக்ஷு எங்கேயாவது இருக்கானான்னு தேடி பார்க்கறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். தீபானி சப்த விபுலாம் குலசைல சபர்வதாம் யாவத் குதஸ்திதப்பேவும் பிக்ஷுர் லப்தோ ந தாதிருஷா. எத்தனையோ 7 தீபங்களை சுத்தினேன். அந்த என்ன குலசைலனா குலாச்சலம் சொல்றது, அந்த எத்தனையோ பர்வதங்கள்லாம் தேடி பார்த்தேன். எங்கேயாவது அந்த பிக்ஷு இருக்கானா அப்படின்னு. அங்கெல்லாம் கிடைக்கல. கசங்கில மனோராஜ்யம் பகிரப்பியுபலப்தியதே. இது மனோராஜ்யம்னா இந்த பிக்ஷு, இவனை போய் வெளியில் தேடினா எப்படி கிடைக்கும்? அதுக்கப்புறம் தேடி பார்த்து கிடைக்கலையா. தத திரிபாகசேஷாயாம் ராத்திரியாம் புனரஹந்தியா உத்தராசாந்தரம் யாத்தா வேலாவாத இவார்ணவம். அதுக்கப்புறம் உத்தராசான உத்தர திக்குல போய் எல்லாம் தேடி பார்த்தேன். பார்த்தா ஜினநாமைஷ தத்ராஸ்தி ஸ்ரீமான் ஜனபதோ மகான். அங்க ஜினம்னு ஒரு பெரிய ஊர் இருக்கான், ராஜ்யம். வல்மீகோபரி தத்ராஸ்தி விஹாரோ ஜன சமுஷ்ரயா. அங்க ஒரு வல்மீகம்னா புத்து, இது கல்பனை தான். அந்த புத்துக்குள்ளுக்கு மேல ஒரு பெரிய விஹாரம்னு சொன்னா மடம் இருக்கு. தஸ்மின் விஹாரே ஸ்வகுட்டி கோஷே கபில மூர்தஜா. அந்த விஹாரத்துக்குள்ள ஒரு புருஷ மாதிரி போட்டுண்டு அதுல கபில மூர்தஜா, அவனுடைய மூர்தஜன்னா கேசங்கள்லாம் கபிலவர்ணமாக இருக்கு. அப்படி ஒரு பிக்ஷுவை பார்த்தேன். பிக்ஷுர் தீர்க்கதிருஷோ நாம சித ஏவ சமாதையே. அவன் சமாதியில இருந்தானா, தீர்க்கதிருக்குன்னு அவனுக்கு பேர் இருந்ததுன்னா அவனை கொண்டு பார்த்தேன். ஏகவிம்சதி ராத்திரஞ்ச தஸ்யைவம் ஸ்திதிசாலினஹ திருடார்கலம் கிருஹம் தியான பங்கபீதா விஷந்தினோ.
அவன் 21 நாளா அதே மாதிரி இருந்துட்டு இருக்கான். கதவை தாப்பா போட்டிருக்கு, யாரும் உள்ள போறது இல்லை. கிரகார்கலம் கிரகம். யார் ஜனங்கள்லாம் ஏன் உள்ள போய் அவனை பாக்குறது இல்லைன்னு சொன்னா அவருடைய தியானம் கழுவிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக அவ யாருமே உள்ள போறது இல்லையா. திருடார்கலம் கிரகம் தியான பங்க பீதா விஷந்தினோ பிருத்யா பிரியா கில ததா சந்திஷ்டதி ச பிக்ஷுகா. அவனுக்கு பிருத்தியாலாம் நிறைய பேர் இருக்கா, சுசுரூஷ பண்றதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கா, ஆனால் யாருமே அவனை கலப்பறது இல்லை. அஜைவ தஸ்ய சம்வேத்தும் நியதேகே ஈதிருஷி ஸ்திதிஹி சாஸ்திரயோ தியான நிஷ்டஸ்ய கதாஸ்தஸ்ய ஏகவிம்சதிஹி சது வருஷ சஹஸ்ராணி ததா சித்தேன பூதவான். அவனுக்கு 21 ராத்திரிகள் இப்படியே முடிஞ்சு போச்சு. ஆனா வருஷ சஹஸ்ரங்கள் அவன் இப்படியே இருக்க போறான். எத்தனையோ வருஷ சஹஸ்ரங்கள். கஸ்மிஞ்சித் பிராக்தனே கல்பே விக்ஷுரேவம் புறா அபவத். இந்த விக்ஷு இருக்கானே ஏற்கனவே ஒரு கல்பத்துல ஒரு பிக்ஷுவாக இதே மாதிரி பிக்ஷுவாக இருந்தான். அத்யத்விக த்விதீயோஸ்மின். இப்ப நாம் பார்க்கிற இந்த பிக்ஷு 2வது பிக்ஷு. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பிக்ஷு இருந்தாச்சு. இதுவரையும் இன்னும் 3வதவன் ஏற்படல. திருத்தீயோ நோபலபியதே. இதான் 2வது. மயாது புனர் அன்விஷ்ய சேதசா சதுராத்மனா தாதிருக்கு பிக்ஷு திருத்தீயோன்யோ ஜெகத் பத்மோதராளினா. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த 2வது பிக்ஷுவை கண்டுபிடிச்சிட்டேன்னா இதோட நிக்கப்படாது, இதுக்கு மேல இன்னும் எத்தனை இந்த மாதிரி பிக்ஷுக்கள் வரப்போறா அப்படின்னு பாக்குறதுக்காக பவிஷ்யத்தெல்லாம் போய் திவ்ய திருஷ்டியால பார்த்தாராம். அடுத்ததுல பார்த்தா நிறைய பிக்ஷுக்கள் தெரியுறா இதுக்கு மேல வரப்போறான்னு. 3வது பிக்ஷு கிடைச்சான். தாதிருக்கு பிக்ஷு திருத்தீயோ அந்யஹ ஜெகத் பத்மோதராளின உதராளினா அஸ்மாத் சர்காத் ததோ லப்தஹ திருத்தீய தாதிருஷாசயா. இந்த சிருஷ்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த சிருஷ்டியில இதே மாதிரி 3வது பிக்ஷு கிடைச்சான். அதானே லீலையா சர்க்காக மயா சம்பிரேட்சிதாஸ்ததா. இன்னும் அடுத்தடுத்த சர்க்கத்துக்கு போய் பார்ப்போம். அதாவது அந்த திவ்ய திருஷ்டியில அவர் ஏற்கனவே நடந்த பூத சர்க்கங்கள்லயே எல்லாத்தையும் தேடி பார்க்க முடிகிறது. இதுக்கு மேல வரப்போடி போற பவிஷ்யத் சர்க்கத்துக்குள்ளேயும் போய் பார்க்க முடிகிறது, வர்த்தமானத்தையும் பார்க்க முடியாது. இதுதான் திரிகாலஜ்ஞா இல்லையா. அப்ப பூதத்தெல்லாம் பார்க்கும்போது 2 ஆசாமி தான் அந்த மாதிரி கிடைச்சாரு. இன்னும் வரப்போறது எவ்வளவுன்னு கேட்டா அசான்னே லீலையா சர்க்காக மயா சம்பிரேட்சிதாஸ்ததா யாவத் தஸ்மின் சிதாகாச கோஷ சாயினி சர்க்கே. அந்த சிதாகாசம்ங்கிறது ஆத்மஸ்வரூபத்துல இருக்கக்கூடிய மாயையில சம்ஸ்காரமாக இது எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள தேடி பார்த்தா அபாரமா எக்கச்சக்கமா கிடைக்கிறது. அதுல திருத்தீயோ வித்யதே பிக்ஷு பிராமணஸ்ய சதிருஷக்கிரமஹ ஏவம் தேனைவ தேனைவ சன்னிவேஷேன பூயிஷா பவிஷ்யந்தி அபவன்ன சர்வே பதார்த்தா ஸ்வர்கசந்தது. அப்படி பார்த்தாக்க இந்த சிருஷ்டியில ஏற்கனவே எந்தெந்த மாதிரி ரூபத்துல என்னென்ன பதார்த்தங்கள் இருந்ததோ அது எல்லாமே மறுபடியும் மறுபடியும் வரப்போறதுங்கிறது தீர்மானமா நிறைய பல தடவை வரப்போறதுன்னு தெரியுது. அஸ்யாம் சபாயாம் அப்படி ஏ முனயா பிராமணாஸ்ததா பாவ்யமேவம் சமாச்சாரைஹி தைரன்னீரப்பி அநேகஷா. இப்ப நம்ம இருக்கோமே இந்த சபையில எத்தனை மகர்ஷிகள்லாம் இருக்கா, பிராமணாலாம் இருக்கா, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் கேட்டு இருக்காளே, இவெல்லாம் இன்னும் மறுபடியும் நிறைய இதே மாதிரி நடக்க போறது. அநேகஷா பல தடவை இந்த மகர்ஷிகள்லாம் இந்த வாசிஷ்ட ராமாயணத்தை கேட்க போறா, நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ற. நாரதேன அமுனா பாவ்யம் புனர் அன்னேன சாமுனா. இந்த நாரதர் இன்னும் பல நாரதர் வரப்போறார், இதே மாதிரி செய்ய போறார். ஏவம் கலன கர்மபியாம் யுக்தேன அன்னேன பூரிஷா ஏவம் ஜன்மாதினா பாவ்யம் வியாசேனாபி சுகேனச்ச. நிறைய வியாசர் வரப்போறார், நிறைய சுக்கர வரப்போறார். சௌனகேன புனர்பாவியம் கிருத்துனா புலகேனச்ச. இந்த சப்தரிஷிகள்லாம் சொல்றா இல்லையா, அகஸ்தேன புலஸ்தேன, எல்லாம் திரும்பி 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 இந்த சம்சாரத்துல வரப்போறா. ஏதே ஏவ ததா அந்நேக ஏவம் ரூப கிரியாஸ்பதம் சிராச்சிராத் பவிஷ்யந்தி மாயேயம் விததாயதா. இந்த மாதிரி முகாலம் நடுப்புற விட்டு விட்டு இவ வரப்போறான். ஒரு தடவை போயாச்சேன்னு சொன்னா மறுபடியும் உடனே வரலையேன்னு கேட்கக்கூடாது, வரும். அதுக்காக டைம் வேணும், நிறைய டைம் வேணும். அதனால சிராச்சிராத் பவிஷ்யந்தி நிறைய கேப் விட்டு மறுபடியும் ஒரு சர்க்கத்துல இதே மாதிரி வரும். சதிருஷாச்சார ஜன்மானா, ஒரே மாதிரியான ஆச்சரணங்கள், அவளுடைய நடவடிக்கைகள், ஜன்மாக்கள் எல்லாமே இருக்கும். பூயோ பூயோ விவர்த்தந்தே சர்க்கேஷு அப்சு இவ வீஜயா. ஜலத்துல அலைகள் வந்துட்டே இருக்கு, ஒரு அலை வந்துட்டு போயிடும், ஆனா அதே மாதிரி இன்னொரு அலை வந்துடும்.
அதுலயும் கொஞ்சம் வித்தியாசங்கள்லாம் கூட இருக்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. கேச்சித் ஈஷத்சமாக கேச்சின் ந கதாச்சித் புனஸ்ததா ஏவமேஷா அதி விததா மகதாமபி மோகினி. இது எல்லாமே என்ன? மாயைஷா மகதாமபி மோகினி. பெரிய மகான்களை கூட மோகிக்க வைக்கக்கூடிய மாயை இது. க்ஷணேன இஹாஸ்தி நோ கர்ம பிரதிபத்திரிசி ஜிரும்பதே. ஒரே க்ஷணம் இவனுக்கு பெரிய மாயை கல்பிக்கணும். பிரதிபத்திரிசி ஜிரும்பதே, ஒரு க்ஷணத்துல இவனுக்கு அவ்வளவு பிராந்தியை ஏற்படுத்தி கொடுத்துரும். குவ ஏகவிம்சத்தி அகோராத்திராக அனந்தாக்கிருத்தையோ நக. 21 அகோராத்திரம் தூங்கினா, ஆனா அதுக்குள்ள அனந்த ஆக்கிருதிகளை எடுத்துட்டான். குவ தாசாம உபாலம்பா, அனந்த ஆக்கிருதிக்குள்ள பல வருஷங்களை ஓட்டி அவங்க எத்தனையோ சமாச்சாரங்கள்லாம் பண்ணிட்டான். அலமஹோ பீமா மனோகதி, பயங்கரமா இருக்கே இந்த மனசனுடைய கதி, அதனுடைய லீலைகள். பிரதிபா மாத்திரமே வேதம் இத்தம் விகசிதம் ஸ்திதம் நானா கலக கல்லோலம் ஜலே பிராத்தரிவாம்புஜம். அந்த விகாசம் அம்புஜம்ங்கிறது சாதாரணமா வர்ணிக்கிறது. அந்த கமலமானது ராத்திரியில குங்கிடுமா, மறுபடியும் சூரியன் உதிக்கும் போது திருப்பி மலரும் அப்படின்னு மொத்தாயி திருப்பி மலரும். அது ஆகுமான்னு கேட்கக்கூடாது, இப்படி வர்ணிக்கிறது வழக்கம். கவிகள்லாம் சில விஷயங்களை ஸ்டாண்டர்டா வச்சுன்னு விடுவா, இப்படித்தான் வர்ணிக்கிறது அப்படின்னு. ஒரு காவியத்துல ஒரு நகரத்தை வர்ணிக்கணும்னு சொன்னாக்கா அந்த நகரத்துல பல அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் இருக்கோ இல்லையோ இருக்குன்னு வர்ணிக்கணும் அப்படின்னு. ஒரு நதியை வர்ணிக்கணும்னு சொன்னா அந்த நதியில தாமரை எல்லாம் இருக்குன்னு சொல்லி அப்படிலாம் வர்ணிக்கணும். நதியில தாமரை வராது, நதியில அது ஏதாவது இதுல தான் வரும். ஆனா அப்படி வர்ணிக்கணும்னு வச்சுட்டு இருப்பா. அத மாதிரி இந்த தாமரை இருக்க, இந்த தாமரை சூரியன் வந்தா மலரும், சூரியன் அஸ்தமிச்சாச்சுன்னா திருப்பியும் மொத்தாயிடும் அப்படின்னு வர்ணிக்கணும்னு வச்சுட்டு இருப்பா. அது உடனே அது பிரசித்தமா வச்சுன்னு ஆனதுனால அது திருஷ்டாந்தமாகவும் கொடுப்பா. நானா கலக கல்லோலம் ஜலே பிராத்தரிவாம்புஜம் ஜாத்தம் சம்வேதனாதேவ சுத்தாதிதம் அசுத்திமது. எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டா சுத்தமான அந்த சம்வேதனம் இருக்கே, அந்த சம்வேதனத்திலேருந்துதான் இந்த அசுத்தமான சம்சாரம் ஏற்பட்டது. சம்சார ஜாலம் அகிலம் சார்த்திகி வன்னிகரணாதிவ. அந்த அக்னியிலேருந்து விஸ்வலிங்கம் வருதுன்னு உபநிஷத்துல சொல்றது. அது பொறிகள் தெரிச்சு வருது, தெரிச்சு வந்த பொறிகளும் அக்னிதான், அது ஒன்றும் வேற இன்னொரு பதார்த்தம் இல்லை. அது போலத்தான் இங்க அந்த பிரம்மந்தான் எல்லா ஜீவனாகவும் இருந்துருக்கு. பிரத்யேகமேவ முதிதா பிரதிபாத கண்டஹ கண்டாந்தரேஷ்வபிச்ச தஸ்ய விசித்திர கண்டஹ சர்வே ஸ்வயம் நனுச்சேபி மிதோ நமித்யா சர்வாத்மனி ஸ்புரதி காரண காரணே. பிரத்யேகமேவ முதிதா, ஒவ்வொரு பிரதிபாசமும் ஒவ்வொரு கண்டத்தை உண்டு பண்றதான். ஒவ்வொரு கண்டத்திலையும் அநேக கண்டங்கள். ஒண்ணுங்கிறது ஒரு 10 ஆச்சுன்னு வச்சுக்கோ, அந்த 10ல ஒவ்வொன்றும் இன்னொரு 10 ஆயிடும். அந்த பொறியிலேருந்து இன்னும் தெரிச்சு பொறிகள் வந்த மாதிரி. ஆனால் இது எல்லாமே மிச்சையா, மிச்சைன்னு கேட்டான்னா நம்ம மிச்சைதான், ஆனா நமிச்சா சத்தியமாக தெரியுது. எப்படி சத்தியமாக தெரியுதுன்னு சொன்னா அந்த காரண 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 காரணம் சொல்லி கடைசி காரணம் சத்துன்னு ஒண்ணு இருக்கு. காரண காரணம் அந்த சத்தனுடைய சத்தையை வச்சுண்டு நமிச்சா சர்வாத்மனி ஸ்புரதி, சர்வாத்மகமான அந்த ஆத்ம சத்துன்னு ஒண்ணு இருக்கே, அது சர்வாத்மகமாக ஸ்புரிக்கிறதுனாலே, எல்லாத்திலையும் அந்த சத்துங்கிற ஒரு ஸ்வரூபம் ஸ்புரிக்கிறதுனாலே இது எல்லாமே நமிச்சா மிச்சை இல்லாமல் இருந்துருக்கு. அத்வை சித்தாந்தத்துல அப்படிதான். இந்த பிரபஞ்சம் இருக்கு, இத அந்த சத்ஸ்வரூபத்தை விட்டு தனியா பார்த்தா மிச்சா இல்லவே இல்லை. ஆனா சத்ஸ்வரூபம் சர்வாத்மகம்னு சொல்லும் போது இந்த பிரபஞ்சமாகவும் அது இருக்கு. அந்த சத்ஸ்வரூபத்தோட சேர்த்து பார்த்தேன்னா இதுவும் சத்தியம். அதனால பாஷ்யக்காரனே சொல்லுவாருன்னா சர்வம் சதாத்மனா சத்தியம் அப்படின்னா, சத்துங்கிற ரூபத்துல பார்த்தேன்னா எல்லாமே சத்தியம். அந்த சத்து மறைஞ்சு போய் வெறும்னு பார்த்தேன்னா மிச்சம், சத்த தள்ளினா அங்க ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம்.